ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம எ கிங் வித்தவுட் ஹார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்களும் ஜிமினும் அப்படியே டெத் ஆகிட்டீங்க. ஸோ இங்கே போட்டு உங்களை உழுக்கு ஒரு வழியாக டக்குன்னு கான்சியஸ் வந்து முடிச்சு பார்க்குறீங்க. பார்த்தும் தன்னிச்சையாக உங்கள் கையை நெத்தியை தான் தொட்டு பார்க்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மயங்கிறதுக்கு முன்னாடி மண்டையில் அடித்து ரத்தம் வரும் தானே மயங்கியிருப்பீங்க. ஸோ தொட்டு பார்க்குறீங்க, காயம் எதுவுமே இல்லை மண்டையில். அப்படியே நீங்கள் முழிச்சு எல்லாத்தையும் திருன்னு பார்க்க உங்களை சுற்றி அப்படியே வந்துட்டு டாக்டர்ஸ் கும்பலாக நின்றுட்டு என்னாச்சு, வாட் அ மிராக்கல், எந்த ஒரு அடியும் இல்லை, எப்படி அவங்க மயக்கமானாங்க, எதனால் வந்திருக்கும், ஹார்ட் அட்டாக் மாதிரியும் தெரியல அப்படின்னு எதோ டெஸ்ட்லாம் பண்ணவங்க. நீங்கள் கண்ணை முழிச்சதை பார்த்துட்டு ஹே அந்த பொண்ணு கண்ணை முழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்து ஒரு ஆல்ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் எழுந்து உட்காருங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எங்கேயும் அடிபட்டிருக்கா, நாங்கள் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு காயமும் எதுவுமே இல்லை, அதான் உள்ளாடி எதுவும் காயம் இருக்குமோன்னு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம். பட் எப்படி என்னாச்சுன்னே தெரில, ஏதோ அதிர்ச்சியில் ஒரு வேலை வாங்கியிருப்பீங்களோ, கார் ஆக்சிடென்ட் சொன்னாங்க, காரை ஓட்டிகிட்டு வந்தவருக்கு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பதட்டமாக கேட்க பதறாதீங்க, அவரும் உங்களை மாதிரி தான் நல்லா தான் இருக்கார், அவருக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்கோம், இன்னும் ரிசல்ட் வரல, அவர் இன்னும் கண்ணு முழிக்கல. எதை கண்ணு முழிக்கலையா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பதட்டமாக கேட்க ஹே ரிலாக்ஸ், இப்போ தான் நீங்களே கண்ணு முழிச்சிருக்கீங்க, அவருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாமல் எப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? இல்லை, சடனாக கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி எங்கேயோ மோதி நின்றுது, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஓகே ஆனால் உங்களுக்கு வாட் அ மிராக்கல் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு காயம் எதுவுமே இல்லை. அப்படியா, மண்டை உடஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னு தொட்டு பார்க்குறீங்க, ஆனால் எந்த காயமும் இல்லை. சரி உங்களுக்கு எங்கே வலிக்குதா அப்படின்லாம் தொட்டு பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. இல்லை கொஞ்சம் தலை சுத்தல் மாதிரி தான் இருக்குது, என்னான்னு தெரில, பட் நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டோம், உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது ஃப்ரைடே உள்ளே வரான், எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். சார் அப்படிங்கிறீங்க. சார் ஒன்றும் இல்லை, அவரும் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிமின் ஐ எம் ஆல் ரைட், இப்போது வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படிங்கிறீங்க. சரி ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே உங்களை கூட்டிகிட்டு வரான். உங்களுக்கு ஏதோ குழப்பமாக இருக்குது, எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே வீடு வந்துட அவனும் உன் வீடு வந்துடுச்சு போகலாம் அப்படிங்கிறான். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு நிமிஷம் பார்க்க அவனும் என்ன அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன் உள்ளே வந்துடுறீங்க. அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் உள்ளே வந்ததுமே உங்கள் சிஸ்டர் பின்னாடியிலேருந்து வந்து உங்களை சொரண்ட அப்படின்னு பயந்து போய் நீங்கள் திரும்ப ஏண்டி கத்துன, பிசாசு 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 மாதிரி வந்து பின்னாடி தான் சொரண்டுவியா, எதுக்கடி இப்படி சொரண்ன, அக்கா என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, அதான் என்னம்மா எதுன்னு பயந்து உன்னை காணமேன்னு நிஜமா என்ன காணோன்னு தேடிட்டு இருந்தேன். அட ஆமாக்கா, அதெல்லாம் சரி, எதனா ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கு, கத்தாதடி அப்பா காதில் இது விழுந்துட போகுது, அதெல்லாம் விட என்ன ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி இருக்குது, அப்புறம் லேட் நைட்டு யார் ஒன்றா ட்ராப் பண்ணிட்டு போனது, கார் சத்தெல்லாம் கிடைச்சி எல்லாத்தையும் மூப்ப முடிச்சிட்டியா, ஹே என் பாஸ்டி பாரா, பரவாயில்லையே அம்பிட்டு நல்லவர பாஸு. நீங்களும் ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டு அதே சந்தேகம் தான் எனக்கும், ஆனாலும் இந்த சிடுமூஞ்சி கொஞ்சம் நல்லா வந்தான் அப்படின்னு புலம்பிட்டு நீங்கள் போய் படுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து அப்படி நீங்கள் வெளியில் வந்ததும் உங்கள் சிஸ்டர் தான் வந்துட்டு கிச்சனில் இதை பண்ணியிருக்கா. ஹே நீ இன்னும் காலேஜ் கிளம்பாமல் இங்கே நடி உருட்டிக்கிட்டு இருக்க, எல்லாம் நீ நேரம், நீங்கள் போய் மேடம் நல்லா தூங்கி இருந்துச்சு, இப்போ வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறியா, சாரி டி நைட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தனால எந்திரிக்க முடியல, சரி ஏதாவது சமைச்சியா, எனக்கு தெரிஞ்சது ஏதோ ரெடி பண்ணியிருக்கா, அப்புறம் எப்படி உன் பாஸ் என்ன சொல்கிறாரு, காலையிலேயே அவனை பற்றி ஆரம்பிச்சிட்டியா, போடி பேசாமல், இல்லைக்கா என்ன இருந்தாலும் அந்த மனுஷன் ரொம்ப நல்லவராக இருப்பார், எப்படி சொல்கிற, பார்த்தது கூட இல்லை நீ, ஆமாம் ஒருத்தரை பார்த்து தான் ஒரு குணத்தை தெரிஞ்சுக்கணுமா என்ன, இவ்வளோ தூரம் உனக்கு கொண்டு இந்த நைட்டில் கூட விட்டுட்டு போயிருக்காருன்னா அப்போ நல்ல மனுஷனாக தானே இருப்பார், அது மட்டும் இல்லை உனக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, ஆரம்பிக்காத அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், பேசாமல் கிளம்பு அப்படின்னு அவளை விரட்டி விட்டு நீங்கள் அவள்லேருந்து வெளியேற, 2 பேரும் பேசிகிட்டு இருக்க சவுண்ட் கேட்டவங்க அப்பா, என்னம்மா நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்குறாரு. அது அப்பா நான் நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான்ப்பா வந்தேன். ஓ அப்படியாம்மா, ஏம்மா வேலை ரொம்ப அதிகமோ அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, நல்ல வேலை தான், அவ்வளோ ஒன்றும் ஹெவியாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுங்க. இங்கே ஜிமினோ பரபரப்பாக ஜேப் கிட்ட நிஜமாக தான் சொல்கிறியா, நிஜமாவே பாட்டிக்கு உடம்பு சரியா அப்படின்னு கேட்க, ஆமாடா அதனால தான் கூப்பிட்டுட்ருக்கேன்,
ம் ரைட் ரைட், நான் இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப வேகமாக அவன் பாட்டியை பார்க்க வீட்டுக்கு போயிட்டுருக்கான். எங்கள் வீட்டில் ஜிமினோட பிரதரும் ஜேஹோப்பும், டேய் உன் பேச்சை கேட்டு அவன்கிட்ட வேற இப்படி சொல்லிட்ட, எனக்கு இப்போ பீதியாக இருக்குது, கண்டிப்பாக வருவான் தூக்கி போட்டு என்னை மிதிப்பான், அவ்வளோ பயம்னா ஏன் ப்ரோப்பு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜின் அவன்கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் ஜிமினோட பிரதர். ஏன்டா சொல்ல மாட்டா, என்னை இவர் மாற்றி விட்டு வேடிக்கை பார்க்கறதே வேலையாக போச்சு, உன் பாட்டியால் வந்தது. டேக்கண்ணா எதுக்குடா பயப்படுற, நான் இருக்கல, நீங்கள் இருப்பீங்க பாட்டி, நான் இருப்பேனா அப்படின்னு ஜெயப் சொல்ல, அதெல்லாம் நீனும் இருப்ப ப்ரோ அப்படிங்கிறான். டே நக்கலு அப்படின்னு, இங்கே பாரு நான் சொல்லிக்கிறேன், நான் தான் அப்படி சொல்லி வர வச்சேன்னு, நீ அதெல்லாம் இதையும் பேசிகிட்டு இருக்க, அப்புறம் சொல்லுக்கண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜின்ட்ட மறுபடியும் உங்கள் கதை கேட்க, ஹைஜினும் ஜிமினும் நீங்களும் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு பார்த்துட்டே இருப்பா. பாட்டி அப்படி இருக்குது அண்ணனோட பார்வை அவங்க மேலே, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு அடிபட்டுருந்தோன்னா அண்ணன் பதட்டம் இருக்கே, ஆனால் 2 பேத்துக்கும் நேற்று என்னாச்சுன்னு தெரில, ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க, நாங்களும் போய் பார்த்தோம், ஆனால் என் பேரண்ட் கிரடாச்சு அப்படின்னு பாட்டி பார்த்துறேன். பாட்டி நீ பார்த்துடுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ இவன் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிட்டான் போல், அந்த இடத்துல இடிச்சிருச்சு அப்படின்னு பயத்தில் 2 பேரும் வாங்கிட்டாங்க போல், மற்றபடி அவங்களுக்கெல்லாம் எந்த அடியும் இல்லை. அண்ணா முழிச்சதுமே அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ உரிமையாக பொண்டாட்டி கேட்குற மாதிரி கேட்டார். எனக்கே செம்ம ஷாக்கு பாட்டி, இப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி விசாரித்தா, அண்ணன் இந்த மாதிரி யாரையும் கூட்டிகிட்டு வந்து வச்சு வேலை வாங்குற ஆள்லாம் இல்லை, அவருக்கு பிடிக்கலன்னா முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பார். அப்படி ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு வேலை வாங்குறேன்னா இப்போ இதில் இதுவும் இருக்குல்ல. ஆமாடா கண்ணா, எனக்கும் நீ சொல்லும் போது தான் அதெல்லாம் புரியுது. கண்டிப்பாக என் பேரனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அதனால தான் கூடயே வச்சுக்கன்னு நினைக்கிறான். ஆனால் கேட்டால் சொல்ல மாட்டான், நம்மளே அவன் வாயிலேருந்து வர வைப்போம். அதுக்கு தானே நான் இப்போ சொல்லியிருக்கேன், இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சரி, நீங்கள் 2 பேர் சேர்ந்து என்னெல்லாம் கொத்து விட்டீங்க. நான் சொன்னால் வரமாட்டான் ப்ரோ, அதான் உங்களை வச்சு பாட்டி இப்படி ஒரு கேம், நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி அவனும் பேசிட்டு இருக்க. ஜிம்மின் கடகடன் மேலே இறங்கி வந்து பார்த்தோம், 3 பேத்தையும் அப்படியே முறைக்க. பாட்டி வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி ஜேஹோப் பக்கம் திரும்பின ஜிம்மினோ, டே இதெல்லாம் உன் வேலை தானா, போட்டி நல்லா இருக்கும்போது எதுக்கிட்ட அவங்க உடம்பு சொல்ல சீரியஸ்ன்னு சொல்லி என்னை வர வச்சா, அறிவில்லை, என்னோட ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ வேல்யூன்னு எனக்கு தெரியாது, இவங்க கூட சேர்ந்து நீங்கள் விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, டே இந்த கிறுக்கன் தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது உனக்கு பண்ணி இப்படி வர வைப்பான், இப்போ நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். என்ன பொசுக்குன்னு என்ன கிறுக்கன்ட்டார் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பிரதர் பார்க்க ஜெயோப் சிரிக்கா. அப்போ அடுத்ததை ஜெயோப்பை டோஸ் விட இப்போ அவன் சிரிக்கான்னு 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் மறைச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஜிமினோ 2 பேரையும், ஷார்ட் ஆப், நான் விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்களா, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசி வேஸ்ட் அப்படின்ட்டு. பாட்டி இதெல்லாம் உங்கள் வேலையா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வயசு ஆக பொறுப்பே இல்லாமல் போச்சு உங்களுக்கு. ஸோ ஏன்டா சொல்ல மாட்டேன், இதையும் சொல்ல இதுக்கு மேலேயும் சொல்ல. ஆமாடா எனக்கு பொறுப்பு இல்லை தான், காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சா நீ என்னன்னா இப்படி சுற்றிட்டுருக்க, நீ இதையும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். பாட்டி அதுக்கு இப்படி தான் சொல்லி வர வைக்கணுமா, எனக்கு தான் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அதுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இதே உங்களுக்கு வேலையாக போச்சு. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட காரியம் ஆகணுன்னாலோ என்னை பார்க்கணுன்னாலோ உடனே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய்யை சொல்ல வேண்டியது. இனி இப்படி பண்ணாதீங்க பாட்டி, உங்களுக்கு எதோ ஒன்றாலும் தாங்கிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியும்டா கண்ணா, வா இப்படி வந்து உட்கார், ஏன் வந்ததுலேருந்து படப்பட்டாசா பொறிஞ்சு தள்ளுற, வாடா கண்ணா, இப்படியே வேலைன்னு ஓடிட்டு இருந்தா எப்போ தாண்டா உன்னோட லைஃப்பை பார்ப்பேன், உனக்குன்னு குடும்பம் குழந்தைன்னு இருந்தால் தானடா அந்த பாட்டிக்கு சந்தோஷம். பாட்டி இந்த பேச்சை எடுக்காதீங்கன்னு எத்தனை டைம் சொல்கிறது, எனக்கு ஒர்க் இருக்குது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து அப்படியே ஜியோ பார்க்க, மச்சான் நமக்கு மீட்டிங் இருக்குல்ல போகணும்ல, தோ வந்துட்டேன் அப்படின்ட்டு. பாட்டிக்கோ என்னடா இப்படி பேசிட்டு போகிறான், விடுங்க பாட்டி அண்ணன் தானே வலிக்கு கொண்டு வந்துடலாம், அதானா பிரச்சனையே, இவன் எப்போ சரி பண்ணி இவனை எப்போ கல்யாணம் பண்ணி வச்சு, நீங்கள் என்னமோ சொன்னீங்க அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆமாம் பாட்டி, எல்லாரும் அண்ணனை பார்த்து அலறி அடித்து ஓடும்போது அவள் மட்டும்தான் எதிர்த்து நின்று தைரியமாக அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுலேயும் அவரை எதிர்த்து பேசுவா பாருங்க. டே அப்படியா, அப்புறம் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி ஹைஜனை திரும்ப, பாட்டி வலிக்குது, எதுக்கு என்ன அடிக்கிறீங்க, பேசுனது அந்த பொண்ணு, அப்போ அவங்கள தானே நீங்கள் அடிக்கணும், இப்போ மரியாதையும் அந்த பொண்ணுண்டி இல்லை, இவ்வளோ நேரம் அவள் வேணா ஏன்னா இருந்தாலும் உனக்கு அண்ணியாக வர போகிறோம், மரியாதை கொடு. எதை, அது சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அண்ணா கிளம்பிட்டான் என்னையும் விடுங்க, எங்கடா போய் ஊர் சுற்ற போகிற, ஆடா விடு பாட்டி அப்படின்ட்டு அவன் எஸ்கேப் ஆயிடான். எங்கள் ஜிமினோ உருன்னு முடிஞ்சு வச்சுக்க, ஜெயப்போ தீ நம்ம பக்கம் தான் திரும்புமோ அப்படிங்கிற பார்க்க, மச்சான் எனக்கு மீட்டிங் அப்படின்னு ஜெயோ பயந்து ஏதோ சொல்ல வர, எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் அப்படியே ஜிம்மின் ஆஃபீஸ்குள்ளே வரான். அங்கே ஆஃபீஸே பரபரப்பாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்கா, உங்கள் சிஸ்டரோ ஃபோனை வைக்காமல் பேசிக்கிட்டே இருக்கா, அது பத்தாதுன்னு மியா வேற ஒரு பக்கம் என்னாச்சுன்னு அவள் ஒரு பக்கம் சாவடிக்கா. இங்கே உங்கள் சிஸ்டரும், அக்கா நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லை, பாஸ் ரொம்ப நல்லவராக தான் இருப்பார், அவன் நல்லவனை உன்ட்ட யாரும் சர்டிஃபிகேட் கேட்கல,
ஆடா அக்கா அவர் உன்னை பழி வாங்கலாம் நினைக்கல அப்படி நினச்சிருந்தா உனக்கு இவ்வளோ செய்வாரா? இப்போ என்ன தாண்டி சொல்லுவார? தேவையில்லாமல் அவன் போகிறான்னு எதுக்கடி பாடிட்டுருக்க? அது இல்லைக்கா, நேற்று என்ன நடந்தது நீயும் 100 வாட்டி கேட்டுட்டேன், நானும் பலாயிரம் கடவும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எத்தனை வாட்டிட்டு சொல்கிறது? நேற்று நடந்ததெல்லாம் தான் சொன்னேனே, அவ்வளோ தான் நடந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரிக்கா, டென்ஷன் ஆகாத. இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? அட சொல்கிறேன் இருக்கா. அவரை நீ தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கக்கா. நான் என்ன தப்பாக புரிஞ்சுட்டேன்? இப்போ நீ என்ன சரியாக புரிஞ்சுட்ட? ஐயோ, உன் பாஸ் ஒன்றும் கெட்டவர் இல்லைக்கா, இதே தாண்டி ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்க. அட அதை தான் சொல்ல வர, அவர் ரொம்ப நல்லவருக்கா. கெட்டவராக இருந்தா உன்னை எப்படிக்கா இப்படி நேற்று நைட்டு அவ்வளோ சேஃபாக பார்த்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டு போயிருப்பாரு? யோசிக்க வேண்டிய விஷயந்தான். என்னக்கா இன்னும் யோசனை அப்படின்னு கேட்க, ஹே இப்போ என்ன தாண்டி சொல்ல வர? அவர் கெட்டவர் இல்லை. ஆமாம் ஆமாம், ரொம்ப கெட்டவர் இல்லை, லைட்டாக கெட்டவர் தான் அப்படின்னு லைட்டாக நீங்கள் சிரிக்க. அக்கா, ஒரு பையனை பற்றி பேசும்போது என் அக்கா மஞ்சள் சிரிப்பெல்லாம் வருதா? ஏய், அப்பா என் அக்கா அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ? அக்கா உனக்கு பாஸ் மேலே சம்திங் அப்படின்னு சாரா சொல்லலைங்க. அடிச்சோன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், பக்கத்தில் எல்லாம் போயிட்டேன். இருந்திருந்தா இன்றைக்கி உன் மண்டையை காலி பண்ணியிருப்பேன். இருந்தும் யார் மேலே? அந்த சிடுமூஞ்சி ஹிட்லர் மேலே எனக்கு லவ்வா? ஏ அப்பா சாமி, நானும் ஆப்பத்தேடிலாம் போய் உட்கார மாட்டேன். அவன் மேலே எனக்கு லவ் இல்லை சவ்வில். ஃபோனை வெட்டி போய் படிக்கிற வேலைப்பார் அப்படின்னு கடுப்பில் ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி பார்க்குறீங்க. ஒரு வழியாக ஆஃபீஸ் வந்துட்டீங்க. பின்னாடி இந்த மியாவோ, என்ன மச்சான் உன் சிஸ்டர் என்ன சொல்கிறா அப்படின்னு. வேறு என்ன சொல்லுவா, ஜிமினை பற்றி பிளா 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 தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல. ஆமாம் மச்சான், எனக்கும் அதே சந்தேகம் தான். பாஸ் சொன்னனால ஐயோ தாயே போது நிறுத்து, 2 கையால் அப்படியே கும்பிட போட்டு அவள் ஆரம்பிச்சது பார்த்தா நீ வேறு சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே வரீங்க. பார்த்தா ஆஃபீஸே பரபரப்பாக இருக்குது. என்ன மச்சான் திடீர்னு இந்த ஆஃபீஸ் திவால் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு வியா கேட்க. அடி அப்படி நடந்தால் சந்தோஷம் தான் அப்படிங்கிறீங்க. அவ்வளோ சிரிச்சிட்டு 2 பேரும். என்ன நடக்குது? எல்லாருக்கும் என்ன திடீர்னு பொறுப்பு புளியாங்கெல்லாம் வந்துருச்சா? திடீர்னு பொறுப்பாக வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பேசிகிட்டே உள்ளே வரீங்க. சீனியர் ஒருத்தர் அந்த பக்கம் கிராஸ் பண்ண, சார் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்ட. என்னம்மா அப்படிங்கிறாரு. சார் என்னாச்சு, இன்னைக்கு எல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா, இன்றைக்கி நம்ம பாஸு ரொம்ப கோவமாக இருக்கார். தேவையில்லாமல் யாராவது அவர்கிட்ட போய் வாண்டடாக மாட்டிக்காதீங்க, அப்புறம் அவ்வளோதான் நம்மளை வச்சு செஞ்சுருவார். வேலையை விட்டு தூக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, ஒழுங்காக வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லாமியா. ஆத்தாடி அப்படின்னு சரிங்கிற மாதிரி மண்டையாட்ட. உங்களுக்கும் மனசுக்குள்ள குதூகலமாக இருக்குது. ஐத்தலக்கான்னு உள்ளுக்குள்ளேயே டான்ஸை போட்டுட்டு, அப்போது இன்றைக்கி வேலையை சொதப்பி வச்சா இவன் நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவானா? அப்போது அந்த 6 லட்சத்துலேருந்து தப்பிச்சிடலாம். ஆஹா ஆசம், அப்போ இன்றைக்கி வேலையை சொத்துறேன், வேலையை விட்டு போகிறேன், ஐ ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ மியாவோ, மச்சான் அவர் சொன்னது கேட்டதில்ல, இன்றைக்கி ஒழுங்காக பொறுப்பாக வேலை பார்க்குற, எந்த சொதப்பலும் பண்ணிடாத அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சா அவளை அப்படி குறுகுன்னு பார்த்துட்டு, அடி யார் இவ, நானே இங்கேருந்து எப்படா எஸ்கேப் ஆகிட்டுருக்கேன், இவ வேறு புரியாமல் புலம்பிக்கிட்டு அப்படின்ட்டு. நான் பார்த்துக்கிறேன்டி, நீயும் போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிறீங்க. மியாவோ, சரி மச்சான் நான் போகிறேன், உனக்கும் பாஸ்க்கும் இங்கே ஏற்கனவே ஆகாது, கண்டத்தையும் நினச்சி எதுவும் பண்ணி வச்சிடாத, ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்ட்டு. அப்போ சரிடி போடி அப்படின்னு அவளை அனுப்பிச்சிட்டு நீங்களும் ஹாப்பியாக போய் உங்களோட கேபினில் அவனுக்கான ஷெட்யூல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, தோ வந்துட்டே இருக்கேன் பாஸ், சீக்கிரமே ஏதாவது பண்ணி இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அவன் கேபினுக்கு வரீங்க. கேபின் கதவை நாக் பண்ணிவிட்டு நீங்கள் நிற்கிறீங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னாச்சு சார், எக்ஸ்கியூஸ் மீன்லாம் வெளியேருந்தே கூப்பிட்டு பார்க்குறீங்க, சவுண்டே இல்லை. என்னடா இது அப்படின்னு மெதுவாக கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சேர் மட்டும் தான் இருக்காங்க. ஜிமினா காணோம், பாஸ் எங்கே காணோம், இந்த ஹிட்லர் இன்னும் வரலையா? ஐயோ, ஒரு வேளை ஹிட்லருக்கு நேற்று நைட்டு மாதிரி மயக்கம் வந்திருந்தா, நேற்று நைட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ பாவம் நம்மளும் அவருக்கு ஹெல்ப் பண்ணல, அவருக்கு மறுபடியும் மயக்கம் வந்துச்சு பலன்னு அவன் மயக்கப்பட்டு பக்கத்தில் விழுந்து கிடக்கிற மாதிரிலாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு, ஐயோ சாருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு உங்கள் ஷோல்டர் யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. நீங்களும் மும்பரமாக உள்ளே எட்டி பார்த்துருந்தவங்க, அட யாருப்பா அது இந்த நேரத்தில், நானே என் பாஸ்க்கு என்னாச்சோன்னு பதட்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அப்போ பின்னாடியிலேருந்து, உங்கள் பாஸ்க்கு ஒன்றும் ஆகலை மிஸ் ஹீரா அப்படின்னு சவுண்ட் வர. அந்த வாய்ஸை வச்சு அது யார் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க? ஆத்தி அப்படின்னு மெதுவாக நீங்கள் அத்தையும் பார்க்கணும். லைட்டாக அவங்கள பார்த்து ஸ்மைட் பண்ண. நீங்கள் எனக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கா. ஹலோ அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ இதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க மிஸ் ஹீரா அப்படின்னு கேட்குறான். அது சார் நான் அவங்களோட ஷெடியூல் அதை கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறீங்க. ஓ சரி உள்ள வாங்க அப்படின்ட்டு. ஆமாம் கேபினில் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு எதுக்கு இப்படி எட்டி பார்த்துட்ருக்கீங்க? இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? படித்த பொண்ணு தானே நீங்கள்? சார் நான் ஒன்றும் வேணும்னு வந்து எட்டி பார்க்கல, நான் நீங்கள் மயங்கி இது வந்துட்டீங்க, உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு தான் அப்படி வந்தேன் அப்படிங்கிறீங்க. அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு, இல்லை எனக்கு புரியல, நீங்கள் படித்து தான் கோல்டு மெடல் வாங்குறீங்களா, இல்லை இப்படி மென்டல் ஆஸ்பத்திரிலேருந்து வந்த மாதிரி நடந்துக்கிற பொண்ணுக்கெல்லாம் எப்படி கோல்டு மெடல் கொடுத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்குறான். நீங்களோ அட்டிங்க என்ன பைத்தியங்கிறானா? சார்
அது எப்படி என்ன நீங்கள் மென்டல்னு சொல்லலாம்? ஆமாம் ஆமாம், பைத்தியம்னு சொல்லக்கூடாது தான் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்ல உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது. ஹலோ சார், அந்த மென்டலை தான் நீங்கள் பிஏவாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்களாம் எப்படி என்ன குறை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவனையும் பைத்தியங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்ல, ஹலோ, என்ன வாய் ரொம்ப நீளுது, என்கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, புரிஞ்சதா? நான் யார், உங்கள் பாஸ், என்கிட்டே இப்படிலாம் பேசுகிறீங்களா? நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாய் அடக்கிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பார்க்க, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா வேறு இருந்து தொலை மாட்டேங்கிறோம், இவனை கிளப்பி விட்டால் மறுபடியும் 6 லட்சம் ஆரம்பிச்சிருப்பாரான் அப்படின்னு பயந்துட்டு, அது இல்லை அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவார? சரி ஓகே, உங்ககிட்ட பேசி பேசி நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், ஸோ கோ டேக் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படிங்கிறான். எதை ஆரம்பிச்சிட்டான்டா அவன்கிட்ட எதுவும் சொல்லாமல். சரி சார் அப்படின்ட்டு வெளியில் வரீங்க. என்னோட அது ஆச்சரியமாக இருக்குது, எப்போவும் ஏதாவது பேசி நோயின்னு சண்டை போடுவா, ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டா அப்படின்னு போகிறவங்களே அவன் மலைப்பாக பார்த்துட்டு இருக்கா. வெளியில் வந்து நீங்களோ ஆரம்பிச்சிட்டான்டா, வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் டீ போட்டு காஃபி போட்டு சாப்பாடு பண்ணி கொடுன்ட்டு. என்னை பிஏ வேலைக்கு எடுத்தானா இல்லை சமையக்காரங்க வேலைக்கு எடுத்தானா ஒரு முன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே கேட்டால் காஃபியை ரெடி பண்ணி கொண்டு அவங்ககிட்ட சார் அப்படின்னு நீட்டுறீங்க. அவனும் அப்படியே காஃபியை வாங்கிட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்க்க, என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. இங்கே பாருங்க மிஸ் ஹீரா, எனக்கு என்னோடய கேபின்குள்ளே நான் இல்லாத போது, நான் இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி, என் பர்மிஷன் இல்லாமல் வர்றது எனக்கு பிடிக்காது. நான் தான் உள்ளே வரலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க, எஸ் இப்படி எட்டி பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. அதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எஸ் நீங்கள் பண்ணது தப்பு, அதுக்கு நான் தண்டனை கொடுத்தே ஆகணும். எது தண்டனையா? சரி, நம்மளோட ஆஃபீஸ் டைம் எப்போ? காலையில் 10 மணிக்கு. அது மற்றவங்களுக்கு, இனிமே அவங்களுக்கு 8 மணிக்கு. எதை சார், ஆஃபீஸே 9 மணிக்கு மேலே தான் திறக்கிறாங்க, 8 மணிக்கெல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன்? ஒரு வேலை அடுத்த கூட்டி பெருக்கி குப்பையெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவானோ, ஐயோ கடவுளே அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்டு காவணும். உங்களுக்கு 8 மணிக்கெல்லாம் வேலை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன், பட் ஆஃபீஸ்லன்னு சொல்லலையே. பின்ன இங்கே, ஐயோ இங்கேருந்து எங்கேயும் தள்ளி விட்டுருவானோ நம்மள அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் அவனை பார்க்க, அவனும் என் வீட்டில் அப்படிங்கிறான். வாட் அப்படின்னு நீங்கள் பதறிக்கிட்டு கேட்க, ரிலாக்ஸ், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா இல்லை, நான் தப்பாக தான் நினச்சேன், நீ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே பார், எனக்கு அங்கே வந்து சமைச்சு கொடுத்தா போதும், கன்ஃபார்ம் சமையல்காரியாக தான் நம்மளை எடுத்திருக்கான், அதுக்கு சமைக்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வச்சுக்கணும், என்ன ஏண்டா உசுர் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எட்டி பார்த்தது ஒரு குத்தமாடா, நீ செத்தா சாகுன்னு விட்டுருக்கணும், உனக்குலாம் மயக்கம் வந்துச்சுன்னு பார்த்த பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. ஹலோ இங்கே கவனிக்கிறீங்களா அப்படிங்கிறான். சொல்லி தொலை, முடியாதுன்னு சொன்னால் மட்டும் விடவா போகிற, என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. அது அப்படின்ட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம், இல்லை சிம்பிளாக எனக்கு ஒரு பிளாக் டீயும் அது கூட ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சா போதும், அதுதான் உன்னோட வேலை, அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்க, என்ன ஓகேவா அப்படிங்கிறான். ஓகே இல்லைன்னா மட்டும் விட்டுருவேடா அப்படின்ட்டு. சரி சார் அப்படின்ட்டு அங்கே ஒன்றும் சொல்லாமல் அப்படியே உங்கள் கேபினுக்கு வந்து டொம்முன்னு கையில் வச்சு ஃபைலை கீழே போட்டு, இவன் என்ன நினச்சிட்ருக்கான், என்னை சமையக்காரியாகவே கன்வெர்ட் பண்ணிட்டானா, ஐயோ வேணும்னா ஒருத்தங்களை வச்சு சமைச்சு சாப்பிட வேண்டியதானே, ஏன் உசுரை எடுக்கிறான், சரியான பாய்சன் பாட்டில், இவன் நல்லவனே இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சோண்டு இவன் நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தானே தெரியுது பூரா பாய்சன், மண்டையில் இருக்கிறது பூரா பாய்சன் போல், என்னை எப்படிலாம் டிசைனாக வச்சு செய்யலான்னு யோசிச்சு ஒவ்வொன்றா செய்வான் போல், படுத்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே உள்ள காட்டில் அங்கே உட்காராமல் நீங்கள் அந்த கேபின்குள்ளேயே குட்டி போட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் கோவமாக நடந்துட்டுருக்கீங்க. அப்புறம் நீங்கள் அப்படியே உங்கள் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே மியா வந்து மேடம் அப்படின்னு கூப்பிட நிமிந்து பார்த்து கடுப்பாகுது உங்களுக்கு. என்னடி உன் பிரச்சனை அப்படிங்கிறவர் பார்க்க மியாவோ, கடமையின் மறு உருவமே, போதும் ஒழைச்சி ஓடா தெரிஞ்சிட்ட, வா சாப்பிட போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது, இது லஞ்ச் பிரேக்மா, இப்போயாவது பிரேக் விடுவோம் ஒர்க்குக்கு அப்படிங்கிறவ உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது. ஹே என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, எல்லோரும் ஏன் என்னை பற்றி என்கிட்ட வந்து சாப்பாட்டை பற்றியே பேசி கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் என்னை பார்த்தா சமையக்கார மாதிரி தெரியுதா, என்கிட்ட பேசுறதுக்கு வேறு டாப்பிக்கே இல்லையா, சாப்பாட்டை பற்றி மட்டும் தான் பேசணுமா அப்படின்னு பயங்கரமாக நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் கத்துறதா. மியா என்னாச்சு இவளுக்கு, லஞ்ச் டயத்தில் சாப்பிடக்கூடாது ஒரு குத்தமா அப்படின்னு. ஹே என்னடி ஆச்சு உனக்கு, லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டா தானே கூப்பிட முடியும், அதை தானடி கேட்டேன், அதுக்கேண்டி சம்மந்தமே இல்லாமல் கத்திட்டு இருக்கா அப்படின்னு அவள் கேட்குறா. இப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஜிமின் மேலே உள்ள கோவத்தை இவன் மேலே காட்டியிருக்கிறது புரியும். ஐயோ அப்படின்ட்டு, மியா மியா சாரிடி, அது ஏதோ ஒரு மேலே உள்ள கோவத்தை உன் மேலே காட்டிட்டேன், அதான் நல்லாவே தெரியுது அப்படிங்கிறா. சாரிடி, அட சாரி பூரின்ட்டு அதெல்லாம் விட்டுறி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் சகஜம் மச்சான், அந்த சாரி கேட்கறதுலாம் அப்பாலிக்கா வச்சுக்கலாம், அதெல்லாம் விட்டு இப்போது நீ நம்ம கேண்டீனில் போய் சாப்பிட்லாமா வேணாமா அதை மட்டும் சொல்லு. இல்லை மச்சி, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு சாப்பிட்ற மூடும் இல்லை, நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஹே என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன், சரி விடு நானும் போய் சாப்பிட்டுக்கிறேன், பட் எனக்கு இப்போ ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல். என்னடி, அது யாரும் உன்னை இவ்வளோ கோவப்படுத்தின அந்த அற்புதம் யாரும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்க,
அது ஒன்றும் இல்லடி. அட விடு மச்சான், என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? இங்கே பாரு, நமக்குள்ள உள்ள சுக துக்கம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூடயே இருக்கிறது. அந்த மாதிரி தான் உனக்கு நான், எனக்கு நீ. என்கிட்ட சொல்லு மச்சான், உன் ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீவ் ஆகும் அப்படின்னு அவளோ கேட்க, அது ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் ஒர்க்கு, அதான் டென்ஷன் கத்திட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிங்க. இங்கே வந்ததுலேருந்து உனக்கு ஒர்க் அதிகமாக தான் இருக்குது, நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். சரி மச்சான், உன்னோட புலம்பெல்லாம் கேட்க உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உயிரோடு இருக்கணும்ல, எதை அப்படின்னு நீங்கள் பார்க்க, ஆமாம் மச்சான் உயிரோடு இருக்கணும், சாப்பாடு முக்கியம் பிக்கல. என் வயிற்றுக்குள்ளே உள்ள எலி கத்த ஆரம்பிச்சிருச்சு. அது குதிச்சு வெளியே வரத்துக்குள்ள நான் போய் என் வயிற்றை நிரப்பிக்கிறேன். சரி மச்சான் போ சீக்கிரம் வெளியே வந்து போகுது அப்படின்னு நீங்களும் சிரிக்க, அவ்வளோ உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்படியே அன்னைக்கிட்டே உங்களுக்கு ஸ்கிப் ஆக ஒரு வழியாக வாக்கெலாம் முடிஞ்சு 2 பேர் கிளம்பும்போது மியா உங்ககிட்ட பேசிட்டு வரா. அப்போ நீங்கள் என்ன நடந்தது எல்லாத்தையும் அவகிட்ட 1 பை 1 சொல்ல, என்ன மச்சான் அப்பயே கேட்டல நீயே சொல்லலை? இல்லாடி அப்போ சொல்ல தோணல, அதான் இப்போ சொல்லிட்டு நீ இதாண்டி. திடீர்னு இந்த லூசு பயலுக்கு என்ன தோணுச்சோ, என்ன வந்து அவன் வீட்டில் சமைக்கலாம் சொல்கிறான்டி, என்னை பார்த்தா சமையல்காரங்க மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மச்சான் இது ஏதோ சரியா பண்ணலையே, எனக்கு என்னமோ. என்னடி நீ வேற பீதியை கலப்பாத. எல்லாம் மச்சான் பாஸை பற்றி கேள்விப்பட்ட வரைக்கும் பொண்ணுங்க கிட்ட அனாவசியமாக பேசவே மாட்டாராம். அவரும் உன்னை பிஏவாக வச்சுருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்ட்டாரு. அதையும் தாண்டி யாரையும் ஒரு வீட்டுக்கெல்லாம் அலோவ் பண்ணதே கிடையாதான். அதுவும் ஒரு பொண்ணு உன்னை கூப்பிட்டு சமைக்கலாம் சொல்கிறாருன்னா சம்திங் ஃபிஷ்ஷிடி, ஏதோ ஒன்று இருக்குது. உன்னை ஏதாவது கூப்பிட்டு எதுவும் பண்ணணும்னு ஏதோ பிளான் பண்ணியிருப்பாரோ. என்ன மச்சான் இப்படிலாம் சொல்கிற? சே அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. 1 டே ஃபுல்லாக எனக்கு கான்சியஸே இல்லாமல் அவர் கூட இருந்தப்போ கூட என்ன ஒன்றும் பண்ணலையே அடியெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. அப்போ இந்த ஆக்சிடென்ட் டைமில் கூட உங்களை பார்த்துக்கிட்டது ஞாபகம் வர. அப்போவே நினச்சிருந்தா அவர் எது வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் என்னை காப்பாற்ற தானே நினச்சாரு. அப்படிலாம் இருக்காது அடி. நீங்களாவே உங்களுக்கு சமாதானம் சொல்லி கம்மியாவுக்கும் ஒரே குழப்பம் எதுக்காக இருக்கும், என்னவா இருக்கும்னு அவள் ஒரு பக்கம் திங்க் பண்ணியிருக்கா. இப்படியே அவங்க வீடு வர அவளை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சிஸ்டர் உங்கள் அப்பான்னு அப்படியே உங்கள் ஃபேமிலியை பற்றி யோசிக்க நீங்கள் அந்த பழச ஞாபகம் இல்லாமல் மறந்துடுறீங்க. ஸோ அப்படியே ஃபேமிலியோடு பேசிவிட்டு அன்றைக்கி நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமும் நீங்கள் போய் அலாரம் வச்சுட்டு காலையில் வர சீக்கிரமாக சொல்லிக்கானே, நீ சரித்திரத்திலே நடக்காது சீக்கிரமாக எந்திரிக்கிறதெல்லாம், ஏன்டா என்ன படுத்துற அப்படின்னு புலம்பிக்கிட்டே அலாரம் வச்சுட்டு ஒரு வழியாக படுத்துறீங்க. காலையில் நேரமாக எழுந்து நீங்கள் அவங்க வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு கடன் போய் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சமைச்சிட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவோ வாக்கிங் போயிட்டு வந்தார். என்னடா இது 5:30 மணிக்கெல்லாம் யார் வந்து சமைச்சிட்ருக்கா அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. நீங்கள் இன்னும் சமைக்காத பார்த்துட்டு, என்னடாம்மா இந்த நேரத்தில் சமைச்சிட்ருக்க அப்படின்னு கேட்டுகிட்டே அப்படியே வராரு. அப்பா வந்துட்டிங்களா, இந்தோ காஃபி போட்டு தானேப்பா. அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ என்ன இவ்வளோ காலையில் இருந்துச்சு சமைச்சிட்ருக்க, யாருக்கு எவ்வளோ வேகமாக சமைக்கிற, யாரும் வராங்களா என்ன கிட்ட நீ சொல்லவே இல்லையம்மா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, நமக்கு தான் சமைச்சிட்ருக்க. நமக்கா? ஏன்டா இவ்வளோ காலையில்? அது அப்பா நான் இனிமேல் சீக்கிரமாக வேலைக்கு போகணும்ப்பா, அதனால தான் கொஞ்சம் நேரமாக எழுந்து சமைச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதான். அட ஏம்மா நீ நைட்டே இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நானும் தங்கச்சி எழுந்திரிச்சு சமைக்க போகிறோம், நான் சமைக்க போகிறேன், அவள் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறா, நாங்களே ஏதாவது பண்ணியிருப்போம்ல, நீ ஏன்டா போட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் செஞ்சுக்கிட்டு உன்னை நீ போட்டு கஷ்டப்படுத்திக்கிற. எது சாரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாளா? ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? அவள் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு வீட்டை அவள் பற்ற வச்சு விட்டுருவா, நான் சாக ரெடியாக இல்லைப்பா. ஹே வாலு அப்படிங்கிறாரு. பின்ன அவளை நம்பிலாம் நான் சாப்பிட முடியாதுப்பா, அவள் சமையல் பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவகிட்டலாம் சாப்பிட்றத பற்றி பேசுகிறீங்களே நீங்கள், அவளுக்கு சாப்பிட வேணா தெரியும், சமைக்கலாம் வராது அப்படின்னு சொல்லி உங்கள் தங்கச்சியை நல்லா வாரிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவோ சிரிச்சிட்டு சரிடா கண்ணா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறாடி, நான் அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு வழியாக சமையல் வேலை முடிச்சுட்டு அப்பா டைம் ஆச்சு நான் கிளம்புறேன், நீ இன்னும் சாப்பிட்லாமா? பரவாயில்லப்பா நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாப்பிடக்கூட இல்லை, பறக்க கிளம்பி போகிறீங்க. ஏன்னா கொஞ்சம் லேட்டானாலும் ஏதாவது சொல்லுவானோ பயம். ஸோ நீங்கள் ஜமீன் வீட்டுக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சி இதான அட்ரஸ், இதான் ஒரு வீடு, கரெக்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்னு போய் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கேட் முன்னாடி நிற்க. அங்கே செக்யூரிட்டி, யாருமா நீங்கள், என்ன வேணும்? அது ஜமீன் சாரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? சார் தான் வர சொன்னார். ஓ ஆமாம் நேற்று கூட சொன்னார், யாரோ வருவாங்க காலையில் விட்டுருங்கன்னு. பட் அவர் எதிர்பார்த்ததோ ஒரு பையனை, ஆனால் நிற்கிறத பொண்ணு. எங்கே எந்த பொண்ணும் அலோவ் பண்ணவே மாட்டாரே, ஜிமின் சாரேவா வர சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்ணா நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறீங்க நீங்கள்? அச்சோ அப்படி நான் சொல்லலைம்மா, நீ போய் சொல்கிறேன்னு நான் சொல்லலை. இல்லை எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அதான் அப்படின்னு நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. பிகாஸ் அவருக்கு தானே தெரியும் இத்தனை வருஷத்தில் ஒரு பொண்ணு கூட இந்த பக்கம் வந்ததில்லை, எப்படி இவன் வந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. சரி பெரிய இடத்து விவகாரம் நமக்கு எதுக்கு கிடையாது, கேட்டை தந்து சரிம்மா உள்ளே போங்க, சர்வன்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் சாரை பாருங்கள். இன்னும் சர்வன்ஸ் உள்ளே வேறு இருக்காங்களா? அப்புறம் ஏன்டா என்ன கூப்பிட்ட அப்படின்னு நினச்சிட்டே நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க. அங்கே ஒருத்தர், யாருமா வேணும் அப்படின்னு கேட்க, ஜிமின் சாரை பார்க்கணும், அவர் தான் வர சொன்னார் அப்படிங்கிறீங்க.
சரி சார்கிட்ட போய் நான் கேட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் உள்ளே போயிடுறான். நீங்களோ அப்படியே அந்த வீட்டையே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. வாவ், எவ்வளோ பெரிய வீடு, பொருளெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல், செம்மையாக இருக்குது. வாழ்வு தான் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் சரிவான் போல இருக்கே. ஆனால் என்ன பண்ணுறது, எது சரியாக இருந்தால் என்ன பிரயோஜனம், இங்கே ராட்சசன்லாம் இருக்கான், இந்த ராட்சஸ் இருக்கிற இடத்துல எது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களே ரெண்டு விதமாக பேசிட்டு நிற்கிறீங்க. இங்கே மேலே வந்தால் அவனோட சர்வெண்டோ சார் அப்படின்னு கூப்பிட எஸ் அப்படின்னு அப்படியே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஜிம்மன் வேர்க்க விறுவிறுக்க அவர்கிட்ட என்ன அப்படிங்கிறாரு. உடனே அவனா பாஸ் உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னா பொண்ணா அப்படின்னு ஜிம்மின் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஓ அப்படின்னு, ஏன்னா அவங்கள தானே வர சொல்லியிருப்பான். ஸோ ஞாபகம் வர ஹீரோவாக இருக்கும். அவங்க பேர் எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை பாஸ் அதை கேட்கல அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு என்ன இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லணும். என்னடா அது அபூர்வமாக இருக்குது, இவருக்கு சிரிக்கலாம் வேற தெரியுமா, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு வரதே பெரிய விஷயம், அதை விட பெரிய விஷயம் அந்த பொண்ணு சொன்னதும் இவர் சிரிக்கிறாரு. என்ன நடக்குது, பாஸுக்கு அந்த பொண்ணு நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு அந்த சர்வன் நினச்சிட்டு அப்படியே கீழே வந்து மேடம் சார்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ வருவார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். என்னடா ஓவர் பில்டப்பாக இருக்குது, அப்போலேருந்து சார் வருவார்னு சொல்கிறானே தவிர வர மாட்டேங்கிறானே. என்ன வர சொல்லிட்டு இவன் உள்ளே நல்லா தூங்கிட்டு இருக்கானா, தூங்குடா தூங்கு, உனக்கு என்ன, நான் தானே கஷ்டப்படுறேன், நீ ஜாலியாக இருப்ப, சரியான ஆரக்க ஹிம்சை பண்ணுறான், தூங்க கூட விட மாட்டேங்கிறான், காலையில் அலாரம் வச்சு சாப்பிடாமல் ஓடி வந்தா இவன் சாவகாசமாக வரானா, எல்லாம் என் நேரம், கடவுளே நல்லா கோத்து விட்ருக்க என்ன அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கா புலம்பிக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமினோ அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் அவன் வந்துட்டு அவன் வீட்டில் தான் யாருமே இருக்க மாட்டாங்களே, லேடிஸ் கூட கிடையாது, சர்வன்ஸ் கூட ஜென்ஸுங்கனால அவன் ஷார்ட்ஸில் தான் இருக்கான். ஸோ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வர அவனோட சிக்ஸ் பேக் அப்படியே வந்துட்டு வேர்வையில் செம்ம ஹாட்டாக பார்க்கறதுக்கு செம்ம செக்ஸியாகவும் ஹாட்டாகவும் இருக்கான். நம்ம ஜிமினோ அப்படியே பின்னாடி வந்து அவங்க ஷோல்டரில் எப்பவும் போல் அவன் கை வச்சு ஹலோ அப்படின்னு அவன் கூப்பிட்டதும் நீங்கள் எப்பவும் போல் அவன் அப்படி தானே கூப்பிடுவான், அந்த மாதிரி நினச்சி அப்படியே பாஸ் அப்படின்னு திரும்பின நிமிஷம் அவனை அப்படியே வெறும் உடம்ப பார்த்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பயந்து போய் அப்படின்னு கத்திட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க. ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு அவளுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கண்ணை டக்குன்னு மூடிட்டு கத்துவோம். அவனும் உங்கள் கண்ணில் தான் இது விழுந்துருச்சு போல், ஏதோ ஆயிடுச்சுன்னு. ஹே மிஸ் ஹீரா என்னாச்சு, உங்கள் கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நீங்களோ என் கண்ணுக்கு என்னாச்சா சார், அதை நான் தான் உங்களை பார்த்து கேட்கணும், வாட் அப்படிங்கிறான். ஆமாம் என்னாச்சு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு, என்ன உங்களுக்கு ட்ரெஸ் வாங்க கூட காசு இல்லையா என்ன, இப்படி அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து ஏன் முன்னாடி என்னை பாரு அழகை பாருன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சில்க் சுமிதான்னு நினைப்போ, பெரிய சில்க்கு நினைப்போ, இடுப்பு கட்டிட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்டுக்க புலம்ப. அவனுக்கு இதெல்லாம் கேட்க சிரிப்பே வந்துடுது. அவனும் சிரிப்பா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களை அப்படியே மறைக்கிற மாதிரி பார்த்துட்டு ஹலோ மிஸ் ஹீரா, இது என்னோடய வீடு, ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், அதை பற்றிலாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ரைஸ் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க. ஆமாம் சார், ஆமாம் நான் எப்படி இதெல்லாம் கேட்க முடியும், இது உங்களோட வீடு தான், ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டு ஏன் ட்ரெஸ்ஸே போடாமல் கூட சுற்றலாம், எதுக்கு அதையும் போட்டு அதையும் கழட்டி எரிஞ்சிட்டு திரிங்க, யார் வேணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பில் பேச அவனுக்கு சிரிப்பு இன்னும் வருது. இவளை அப்படின்ட்டு ஹலோ உங்களோட அர்த்தமில்லாத பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான் உங்களை வர சொல்லலை. ஆமாம் அதுக்கு வர சொல்லலை, எதுக்கு தான் வர சொன்ன சொல்லி தொலைடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அவனை பார்க்க. எங்கே பாருங்கள் உங்களை நான் கூப்பிட்டது சமைக்கிறதுக்கு, ஸோ அந்த வேலையை போய் பாருங்கள், போங்க போய் சமைங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஸாகவே பேசுகிறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. அதானே என்ன சமைக்க தானே கூப்பிட்டேன், சமையல் காரியம் வச்சுக்க வேண்டியதாடா, ஏன்டா என் ஊசர் எடுக்கிற, மூஞ்ச பாரு மூஞ்சும் முகரியும், இவனுக்கெல்லாம் சூடு சொரணே இல்லை, அதான் இப்படி ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்து நிற்கிறான், அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, இவனுக்கு நல்லா உப்பு போட்டு சமைச்சு தரேன், அப்பயாவது சூடு சொரணை வரதான்னு பார்க்கலாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கா கிச்சன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சர்வன்ட்டை கேட்க அவரும் கை காட்டுறாரு. நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிற நேரம் திருப்பி ஜிமின் மிஸ் ஹீரா அப்படிங்கிறான். ஐயோ இவனுக்கு என்ன தான் பிரச்சனை, சும்மா மிஸ் ஹீரான்னு கோர்ட்டில் டவாலி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கான் ஆடிட்டு. என்ன பாஸ் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஹே நீ சர்வெண்ட்டாக வந்திருக்க, நான் மட்டும் என்ன இங்கே தங்கிட்டு ஜாலியாக ஊர் சுற்ற வந்தேன்னா சொன்னேன், என்ன தாண்டா உன் பிரச்சனை அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போது எனக்கு என்ன சமைக்கணும்னு கேட்க மாட்டியா, கேட்க மாட்டேன்னு சொன்னால் மட்டும் விடவாட பாரு, நீ இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லுவேன், சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி. சொல்லுங்கள் பாஸ் வேணா நான் மட்டும் விடவா போகிறீங்க அடிக்கிறீங்க. அவனும் உங்களை குறுக்குன்னு பார்த்துட்டு சரி அப்போ நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கு நோட் பென் எடுத்துக்கோங்க. இவன் சொல்கிற 4 டிஸ்க்கு அதை நான் மைண்டில் மெமரி வச்சுக்க மாட்டேனா, எதுக்கு நோட்டு பென் வேறு. இல்லை சார் நான் ஞாபகம் வச்சுக்குவேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. இல்லை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, உங்களுக்கு யூஸ் ஆகும், எதுக்கும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான்.
இவன் வேறு சாவடிக்கிறான், சமைக்கிறது கூடயாடா மைண்டில் வச்சுக்க மாட்டேன், படுத்துறான் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு ஒரு சலூன் பக்கம் திரும்பி இன்னொரு பென் கிடைக்குமா அப்படிங்கிறீங்க. அவர் உடனே கொண்டு வந்து நீட்டுறாரு. நீங்களும் அதை வாங்கிட்டு சொல்லுடா சொல்லும் சொல்லி தொலையும் அப்படிங்கிற மாதிரி அவனை லுக்விட் ஆகணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்காக கடக்கடன்னு ஒரு லிஸ்ட்டே போடுறான். போட்டுட்டு அடுத்த நிமிஷம் இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அடுத்த லஞ்சுக்கு அப்படின்னு எதுக்கோ நீங்கள் ஹே வெயிட் ஒரு நிமிஷம், ஒரு டவுட்டு, அதை கேட்டுக்கலாமா அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறான். இல்லை பல வருஷமாக சாப்பிடாம இருந்தீங்களா என்ன? எது? ஆமாம், நீங்கள் தானே இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அதான் ஒரு வேளை பல வருஷமாக வயிற்ற காலி பண்ணி வச்சு சாப்பிடாமையே இருந்திருப்பீங்களோன்னு நினச்சேன். அதான் பாஸ் கேட்டேன். உனக்கு வர வாய் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு, சொன்ன வேலையை மட்டும் செய், தேவையில்லாத கொஷின்லாம் கேட்காத, புரிஞ்சதா? உனக்கு மெய்டு ஹெல்ப் பண்ணுவாங்க போ அப்படின்னு சொல்ல அப்படின்ட்டு நல்லா வயிற்ற காலி பண்ணி வச்சுருப்பான் போல். இவ்வளோ லிஸ்ட் கொடுக்குறான், மனுஷனா பூதமா, சரணா மைடியர் பூதம் அப்படின்னு புலம்பிட்டே அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து எது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு எவ்வளவோ ரெடி பண்ணுமா. டே நான் என்னடா ரெஸ்டாரண்ட்டாக நடத்திட்டுருக்கேன், அவன் பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான், இவன் ஒருத்தன் திங்கிறதுக்கா இம்பிட்ட இவன் திங்க தான் போகிறானா, வேணும்னு என்னை வச்சு செய்கிறானோ, கன்றாவி 6 லட்சத்தை இவன் கிட்ட நான் கொடுக்க முடியாமல் படுற அவஸ்தை இருக்கே, கடவுளே இவன்கிட்ட என்னை கோத்து விட்டு நீயும் நல்லா வேடிக்கை பார்க்குற அப்படின்னு புலம்பிட்டேன். நீங்கள் சமைச்சிட்ருக்க அப்போ கால் வருது. இப்போ இது வேறு அப்படின்னு பார்க்குறீங்க, வேறு யாரோ சாரா தான். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு இப்போ கூப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு நீங்கள் சொல்லுடி அப்படின்னு சொன்னதும் அவள் அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அக்கா நீ என்ன நினச்சிட்ருக்க, இவ்வளோ சமைச்சு சாப்பிடாம போயிருக்க? ரொம்ப தான் அக்கறை என் தங்கச்சிக்கு, அதனால உனக்கு என்னடி அக்கா, நீ சாப்பிடாம போயிட்டேன்னா அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணார் தெரியுமா அப்படின்னு பிளாப்லான்னு அவள் ஆரம்பிக்க. ஐயோ ஹே ஒரு நாள் தானே, ஆரம்பிக்காதடி, இங்கே நானே நொந்து போய் கிடக்க, இது கொஞ்சம் எனக்கு சீக்கிரம் வேலை, அதான் நாளையிலேருந்து நான் ஒழுங்காக சாப்பிட்றேன், நீ விடுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவளோ அப்போவும் அமைதியாகாமல் இல்லைக்கா, எனக்கு என்னமோ உன் பாஸ் தான் உன்னை வேணும்னு வச்சு செய்கிறாரோ, நம்ம தங்கச்சிங்க தான் கரெக்டாக நம்பிக்கிறா, ஆனாலும் உனக்கு நம்ப மூலடி என்ன மாதிரியே அப்படின்னு. சே இந்த நேரத்தில் இந்த பாராட்டு பத்திரம் ரொம்ப முக்கியம். ஏய் சாரா நீ வேற வளரிட்டு இருக்காத, அப்பெல்லாம் இல்லடி அப்படிங்கிறீங்க. எனக்கு நல்லா தெரியும்க்கா, நீ சொல்லும் போது கூட நான் கூட ரொம்ப நல்லவராக நினச்சி அவரை பற்றி அப்படி இப்படின்னு உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ தானே தெரியுது நீ சொன்ன மாதிரி தான் சரியான ராட்சசனாக இருப்பார் போல், தான் உன்னை நல்லா வச்சு செய்கிறாரோ. அக்கா நீ ரொம்ப கஷ்டப்படுறியோ, அப்பாட்ட வேணாம் சொல்லிடலாமாக்கா, உனக்கு இந்த வேலையை வேணாம் ஒன்றும் வேணாம் விட்டுட்டு வந்திருக்கா, நம்ம கஞ்சியோ கூலோ ஒன்றா சாப்பிட்டா போதும்க்கா, இப்படி நீ கஷ்டப்படணும்லாம் இல்லை. இவ வேறு கஞ்சி கூலுன்னு டைலாக்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் 6 லட்சம் டி எங்கே போகிறது, இதை பற்றி சொன்னால் நீ என்ன செருப்பால் அடிப்ப, உனக்கு தேவையா ஏண்டி கை வச்சுட்டு சும்மா இல்லாமல் கண்ணாடி உடைச்சேன்னு சொல்ல முடியாது. அது சாரா நீ ஆனால் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டு தான், அப்போ நான் சொன்னதானக்கா உண்மை. அது வேணா உண்மைதான், என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தரான், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் அக்கா ஒன்றும் கஷ்டம்லாம் படல, அக்கா பற்றி தெரியாதா உனக்கு அப்படின்னு அவள் பார்க்க, அதாவது ஃபோனில் அவள் அப்படி என்னக்கா சொல்கிற அப்படின்னு கேட்குறா. நீங்களும் என்னை பற்றி நீ கவலைப்படாதடி, அந்த ராட்சசன் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவான், இல்லைன்னா சொல்ல சரியான டீமேன், ஆனால் என்கிட்டலாம் அவன் வாழாட்ட முடியுமா, அக்காவை நீ என்ன சாதாரணமாக நினச்சிட்ட, நான் யார் எப்படியாப்பட்ட ஆள், என்கிட்டலாம் அவன் பருப்பு வேகுமா, என்கிட்ட அவன் வாழாடுன்னு நினச்சான், அவன் அப்படியே அப்படின்னு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு அதுக்குள்ளே மசாலாலாம் போட்டு மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சி விட மாட்டேன், அரைச்சி அப்படின்னு டர்ன்னு நீங்கள் திரும்ப. அவ்வளோ என்னக்கா மிக்ஸி சவுண்ட் கேட்குது, ஐயோ ஒரு எமோஷ்னல், இதை வேறு மிக்ஸிலாம் இல்லடி, அது ஏதோ வண்டி கிராஸ் ஆகி போச்சு அதான். அப்போ நீ என்ன ஆஃபீஸ் போகலையா, ஐயோ கரெக்டாக பாயிண்டை பிடிச்சி கேட்குறாளே, இல்லை நான் ஒரு டீ குடிக்கலான்னு வந்தேன், நீ தான் சொன்னல சாப்பிடாம வந்துட்டேன்னு, ஸோ தான் உனக்கு தான் டீ குடிக்கிற பழக்கமே இல்லையக்கா, ஐயோ இவ வேறு இன்னைக்கான்னு பார்த்து, அடியே அந்த ராட்சசன் வேறு என்னை சாவடிக்கிறான், நீ வேறு படுத்தாதடி அப்படின்னு வாய்விட்டே புலம்பிட்டு. அந்த ராட்சசன்லாம் என்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது, நீ ஒன்றும் நினைக்காத, அவெல்லாம் சின்ன பொடியன், அவனை நானே போனால் போது ஏதோ சின்ன பையன்னு விட்டு வச்சுருக்கேன், நீ வைபர் அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது சரியா, அக்கா பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாமல் ஃபோனை கட் பண்ணு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு தோணேன்னு சும்மா மனுஷனை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்க விடுறாங்களா, இவன் தான் வேலை சொல்லி சவடிக்கிறானா, இந்த பைத்தியம் வேறு கேள்வியாக கேட்டு கொலையாக கொள்ளுது. அப்பா இங்கே முடிச்சுட்டு திருப்பி ஆஃபீஸில் வேறு உப்பு கொட்டணும், எல்லாம் என் தலையெழுத்து சரியான டீமேன் அப்படின்னு திட்டிகிட்டே திரும்ப அங்கே ஜிமினோ எதையோ எடுக்க கிச்சனுக்கு வந்தவன் அப்படியே கையை காட்டி நின்று, நீங்கள் அவ்வளோ நேரம் அவனை கழுவி ஊற்றினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான், அவனும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க, ஆத்தி இவர் எப்போ வந்தார், போச்சு
பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாரோ அப்படின்னு மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுட்டு கேவலமாக ஒரு சிரிப்பை வேற போட்டுட்டு நீங்கள் பாஸ் நீங்கள் எப்போ வந்தீங்க, நீங்கள் ஏன் வந்தீங்க, உங்களுக்கு எதுவும் வேணுமா பாஸ், கேட்டிருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்க்க ஆஹா அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை நோக்கி ஒரு அடியாக எடுத்து வைக்க அத்தே என்னடா இது, இவன் பார்வையும் சரியில்லை தோரணையும் சரியில்லை, ஐயோ கிட்ட வரானே அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றுப்பா அப்படியே பின்னாடி போக அவன் ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி வந்து உன்னை எங்கேயும் போக விடாமல் அப்படியே நீங்களோ அப்படியே அந்த வாலில் அப்படியே முட்டி இதுக்கு மேலே எங்கடா போவேன் என்னடா இப்படி வரேன்னு பார்க்க அவனும் அப்படியே வந்து 2 பக்கமும் கை வச்சு அணை கட்டின மாதிரி உங்களை அப்படின்னு அவன் ஐப்ரோஸை லிஃப்ட் பண்ணி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்களோ பாஸ் பாஸ் என்ன பண்ணுறீங்க பாஸ் அப்படின்னு பயந்துட்டே இருக்க அவனும் உங்கள் கிட்ட அப்படியே மூஞ்ச கொண்டு வரான். நீங்கள் பயந்து போய் அவனையே ஐயோ உனக்கு எதிரே வெளியில் எங்கேயும் இல்லடி, உன் வாய் தான் உனக்கு சனி, நீயா வாண்டடா அவனை பற்றி தேவையில்லாமல் பேசி இப்போ நல்லா வாங்கி கட்டிக்க போகிற, என்ன பண்ண போகிறான், எதுக்கு இப்போ க்ளோஸ்அப்பில் வரான், ஐயோ பயமாக இருக்கே அத்தா மகமாயி இவன் கிட்டேருந்து என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டேக்க அப்படியே ஜிமன் உங்கள் கிட்ட வரான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.